அந்த அப்படியே வீடியோ எடுத்துடலாம் வீடியோ இருங்க. ஓகே thank you so much thank you ஆகஸ்ட் 28th எல்லாரும் தியேட்டர்ல வந்து ஒன்ஸ் மோர் பாருங்க ரிப்பீட் வாட்சா கண்டிப்பா இருக்கும் ஒன்ஸ் மோர் பாருங்க thank you so much for coming thank you இங்கே வந்திருக்க ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் த ரெஸ்ட் ஆஃப் த ஒன்ஸ் மோர் டீம் குட் ஈவினிங் ரொம்ப பேஷண்ட்டாக வெயிட் பண்ணியிருக்கீங்க நமக்காக ஸோ தேங்க்யூ அண்ட் ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் பை சேயிங் தேங்க்யூ டு ப்ரொடியூசர் யுவராஜ் சார் வெரி பிக் தேங்க்யூ சார் எதுக்குன்னா ஃபார் கிவிங் ஸ்ரீகாந்த் சார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்யூ பிகாஸ் ஆஃப் யூ we get to give once more to everybody out there. Thank you, sir. This man, my director, has given his blood, his sweat, his heart and his heartbreak for this movie. So thank you so much for approaching and giving me this opportunity and trusting me with this, Shrikant sir. Thank you. Actually, life la konja romba down on time la irkumbodhu dhaan once more came to me. So ஒரு நாளும் இந்த செட்டுக்கு போய் playing this Anjali character healed me and helped me so much. So thank you Shrikant sir for that. And Hisham has given an amazing album, not just as part of the group but even as an audience. Thank you so much. And இதில் எனக்கு ஒரு பாட்டும் கொடுத்துருக்காரு கண்ணே கண்ணேன்னு ஒரு பாட்டு. So thank you so much Hisham. Sorry, I'm a little emotional. Also thanks to all the ADs. ஒரு நாளும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க ரெஸ்டே இல்லாமல் but so sweet and a talented team of boys. Thank you so much boys. Seriously, I think you guys helped run the show. So thank you to the costume department, Nava, Nancy, everybody, and our DOP Foxy. ரொம்ப அழகாக காமிச்சிருக்கீங்க எல்லாமே. ஸோ தேங்க்யூ ஃபாக்ஸி அண்ட் சோனா யூ மேக்கிங் அ டெபியூ வித் திஸ் மூவி. ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். நானும் கொஞ்சம் படத்தெல்லாம் பார்க்கும்போது ஐ வாஸ் ஆல்சோ ஐயிங் யூ. வெரி பியூட்டிஃபுல் கேர்ள், வெரி டேலண்டட் கேர்ள். ஐ ஹோப் யூ கெட் many more projects. So all the best to you. And last but not least, my co-star, Mr. Das. I'm so happy I got to work with you. First 2 times உங்களை மீட் பண்ணும்போது ஒரு ஃபேனை மீட் பண்ணேன், அதை நான் சொல்ல விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் டைம் அனிருத் கான்சர்ட்டில் உங்களை பார்த்தேன், அங்கே ஃபேனாக ஒரு ஃபோட்டோ கேட்டேன், நீங்கள் சிரிச்சிங்க. அண்ட் செகண்ட் டைம் உங்களை மீட் பண்ணது வந்து எனக்கு JFW அவார்ட் நீங்கள் தான் ப்ரெசென்ட் பண்ணீங்க. அண்ட் த தேர்ட் டைம் ஐ மெட் யூ ஒன்ஸ் மோர் பூஜையில் ஒரு co-starராக மீட் பண்ணேன். And from there I think I've had a beautiful journey with you. ஒரு co-starராக ஆரம்பித்து finishing this project as a very great friend of mine. Thank you so much. இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், he's worked so hard. I think he's done a beautiful job. ஒரு வில்லனா அவர் எவ்வளோ ரசிச்சிங்களோ, லவ் கொடுத்தீங்களோ, ஒரு லவர் பாயோ நீங்கள் நிச்சயமாக பார்ப்பீங்க, ரசிப்பீங்க, அதே லவ் கொடுங்க. And just a big thank you. And also இந்த படத்தில் ஒர்க் பண்ண என்னோட மேக்கப் ஆர்டிஸ்ட், he's no more but I'm so happy that he worked with me. And இந்த ஸ்டேஜில் தேங்க்யூ சொல்லணும்னு நினைக்கிறேன். அஜய், தேங்க்யூ so much for it. And ப்ளீஸ் வந்து தியேட்டர்ஸில் பாருங்கள். ஆக்சுவலி இந்த ஈவெண்ட்டுக்கு வரும்போது தான் நானே ட்ரெய்லர் பார்த்தேன் ஃபோனில். பார்க்கும்போதே I could feel the amount of love that was put into this project. And just thank you so much. And எல்லாரும் ப்ளீஸ் தியேட்டர்ஸ்க்கு வாங்க, படத்தை பாருங்கள், நிச்சயமாக என்ஜாய் பண்ணுவீங்க. Thank you so much.
தேங்க்யூ ஸோ மச் அதித்யா அவர்களே. உங்களுக்கு இந்த படம் எவ்வளவு மோஸ்ட் கனெக்டடா இருந்திருக்கு, க்ளோஸ் டு ஹார்ட்டா இருந்திருக்குன்றது நீங்க பேசுனதுல இருந்து புரிஞ்சு. Finally, once more. So, ரொம்ப நாள் முன்னாடி ஸ்ரீகாந்த் ஒரு லைனோட வந்தார். எங்களோட காமன் ஃப்ரெண்ட் ஒருத்தர், அவரும் ஒரு டிரெக்டர், சூர்யா நாராயணன் சொல்லி இந்த மாதிரி ஒரு டிரெக்டர் ஒருத்தர் இருக்காரு. அவரோட ஷார்ட் ஃபிலிம்ஸ் நான் பார்த்துருந்தேன், பட் வந்து மீட் பண்ணிட்டு ஒரு லைன் மட்டும் நரேட் பண்ணாரு. சரி, ஓகே, சூப்பர், ரொம்ப அழகாக இருக்கு லைன். ஸோ சார் நான் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு நான் வரேன். முடிச்சுட்டு அப்போ தான் போர் ஷூட்டுக்கு போகும்போது அவரை மீட் பண்ணுறேன். ஸ்ரீகாந்த் என்ன பண்ணுறீங்க? இல்லை விஜய் அசிஸ்ட் பண்ணுறேன், நான் தான் தமிழ் டயலாக்ஸ் இந்த படத்துக்கு. சூப்பர் வாங்க. ஸோ ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி தான் இருந்தது. ஏன்னா டெய்லி ஸ்ரீகாந்த் தான் வந்து சீன்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். பட் ஸ்ரீகாந்த் வந்து இப்போ ரொம்ப கேஷுவலாக ஈஸியாக சொல்லிட்டு போனார். நீங்கள் தான் நான் நரேட் பண்ண ஃபர்ஸ்ட் ஹீரோ அண்ட் அவரோடய நான் படம் பண்ணிட்டேன். ஒரு விஷயம் அவர் சொல்லலை, அவர் என்கிட்ட கதை நரேட் பண்ணார், பட் நிறைய ப்ரொடக்ஷன் கம்பெனிஸில் போய் பிட்ச் பண்ணார் இந்த கதை. அண்ட் நிறைய ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் வந்து அவர்கிட்ட சொன்ன ஒரு விஷயம், ஹீரோ வேற யாராச்சும் காஸ்ட் பண்ணிக்கலாமே. அந்த எல்லா ப்ரொடக்ஷன் கம்பெனிகிட்ட தி ஒன்லி திங் அவர் சொன்னது, இல்லை அர்ஜுன் தாஸோட நான் பண்ணுறேன், அர்ஜுன் தாஸோட பண்ணுறேன், அதை அவர் சொல்லவே இல்லை. ஃபைனலி ரொம்ப நாள் ப்ரொடியூசர் தேடிட்டு இருந்தார். நான் என் பாட்டுக்கு படங்கள் பண்ணிட்டு இருந்தேன். பட் அவர் ஃபைனலி ஃபோன் பண்ணி ஒரு நாளைக்கு ரஞ்சித் ஜெயக்கொடி சாருக்கு $1 million கதை போய் நரேட் பண்ண சொல்லியிருக்காரு. ஃபோன் பண்ணாரு. சரி, ஓகே. ஃபைனலி யுவராஜ் பிரதரை போய் மீட் பண்ணிட்டு கதையை நரேட் பண்ணிட்டு அவர் ஓகே சொல்லிட்டாரு. ஸோ ஐ வாஸ் லைக், வாவ், ஸ்ரீகாந்த், குட் நைட், அவரோட ப்ரொடியூசர். அண்ட் கேள்விப்பட்ட விஷயம்னா யுவராஜ் ரொம்ப பர்டிகுலர் இருப்பார் ஸ்கிரிப்டை பற்றி. ஸோ ஐ செட் வெரி குட். தென் ஃபைனலி அப்படி தான் ஃபைனலி யுவராஜை மீட் பண்ணேன். பட் யுவராஜ் அவங்கள பற்றி நான் கடைசியில் வரேன், டீம் எல்லாம் முடிச்சுட்டு அவங்கள்ட்ட வரேன். இன்னொரு விஷயம், எல்லாமே இதில் நடித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திடீர்னு சார் கூப்பிட ஆரம்பிச்சாங்க. சத்தியமாக செட்டில் இப்படி இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை தான் ஷூட் பண்ணோம். திடீர்னு எங்கள் மேல வந்து எல்லாருமே சார்னு போட்டிங்க. பட் இல்லை, ஸ்டில் தி சேம் ஒன்லி. ஐ நோ நிறைய டைம் பாஸ் ஆயிடுச்சுன்னு தெரியும், பட் ஆனாலும். பட் ஸ்ரீகாந்த், கெட்டிங் பேக், தேங்க்யூ. ரொம்ப ஈஸியாக நீங்கள் இன்னொருத்தரை காஸ்ட் பண்ணிடலாம், பட் யூ ஸ்டூட் பை மீ அட் தட் பாயிண்ட் அண்ட் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் இன்னைக்கு இந்த ரிலீஸ் டேட் பார்க்கும்போது த ஹாப்பியஸ்ட் நான் யாருக்கு இருக்கேன்னா அது ஸ்ரீகாந்த்காக தான். ஏன்னா எல்லாருமே அவர் சொன்ன மாதிரி வேறு வேறு படங்கள் அவங்களோட வேலைகளில் பிஸி ஆகிட்டோம். அவர் சொன்ன மாதிரி சோனா தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்ப நாள். பட் இப்போ சோனாவும் 2 படம் முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்ரீகாந்த் மட்டும்தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். ஸோ ஐ நோ இந்த படம் அவருக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான படம். ஸோ தேங்க்யூ ஸ்ரீகாந்த் ஃபார் ரகு. ஐ ஹோப் நீங்கள் என்விஷன் பண்ண ரகு, நீங்கள் ஃபைனலி எடிட்டில் பார்த்து நீங்கள் கொடுத்த ஃபீட்பேக், ஃபைனலி அவர் செட்டில் ஒரு நாள் கூட என்கிட்ட ஃபீட்பேக் சொன்னதில்லை. ஃபைனலி ட்ரெய்லர் லான்ச் அன்றைக்கி எனக்கு ஃபீட்பேக் கொடுத்துட்டாரு ஃபைனலி. நான் எப்போவுமே அவர் சொன்ன மாதிரி எங்களை அஞ்சலி, இந்திரா அண்ட் ரகுவை தான் அட்ரெஸ் பண்ணுவார் செட்டில். எப்போவுமே ஷூட் பண்ணும்போது சூப்பர் இந்திரா, சூப்பர் அஞ்சலி, இந்த சூப்பர் ரகு நான் கேட்டதே கிடையாது. ஃபைனலி இன்னைக்கு தான் அந்த ஃபீட்பேக்கே கொடுக்குறாரு. ஸோ தேங்க்யூ Srikanth, thank you for the opportunity, and I hope from the bottom of my heart you win and win big on 28th August. Foxy, Arvind இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர், அவரோட இன்னொரு படம் பண்ணிட்டேன். வணக்கம் சென்னை. So happy to be here. Arjun Das, Aditi, Sona, Srikanth, Nash, Yuvraj, $1 Million Studios. Thanks for having me as a family of Once More. This is my first film in Tamil. I am very very happy to be part of this film because after Hridayam, I think this is one album which I have thoroughly enjoyed working on, and I'm really sure that I'll be able to talk more after the film comes out on 28th. It's not just about the cast or just about the production, but the topic that Once More is trying to talk is a very relevant, very sensitive topic which Srikanth is trying to explore in this film. I'm very sure all of us will be able to see any of these 3 characters. We'll be able to relate to that character.
this is the main reason as to why I also chose to do this film. And I need to thank my music team for helping me complete this film in full swing. My wife Aisha, she's not here. Thank you for being my biggest support, especially for this film. And thank you, Srikanth, for giving amazing lyrics for the songs. And I know how much we have sat through over these last few months in creating a amazing sound album for this film. And I'm very sure the film and the album will stay forever in Tamil cinema, and people will talk about this. I'm very, very excited for this film. Please, all of you, please make sure that you don't miss this film in theaters. I'm sure it's a great musical experience for all of you. See you all on 28th. Thank you. சொல்லவில்லை அப்படின்னு நிறைய பேர் கோவப்பட்டாங்க. ஸோ படத்தில் ரொம்ப க்யூட்டான சில விஷயங்கள்லாம் நாங்கள் இந்த போர்ஷன்ஸில் பார்த்தோம். படத்தில் ஒர்க் பண்ணதை பற்றி பேசுகிறீங்களா? ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து பிருத்விராஜ். எனக்கு வந்து ஜாலியாக இருந்துச்சு இந்த படத்தில் நடிக்கும் போது. அர்ஜுன் சார் வந்து எங்களோட ஃப்ரெண்டாக இருப்பார். அடுத்து எனக்கு அம்மா கேரக்டர் பண்ணாங்க, அவங்களாம் ஜாலியாக இருந்தாங்க. அடுத்து ஒரு மாதிரி ஃபன்னாக இருந்துச்சு செட்டு. தேங்க்ஸ். அவ்வளோதானா? எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல இந்த விழாவிற்கு என்னை அழைத்த தம்பி யுவராஜுக்கு இந்த விழாவிற்கு என்னை அழைத்த தம்பி யுவராஜுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஒரு திரைப்படம்ன்றது கேமராவுக்கு முன்னாடி மட்டும் நடக்கக்கூடிய நிகழ்வு கிடையாது. முதல்ல ஒரு கதை கரு எங்கேயோ யாரோ ஒரு மனசில் உருவாகி அதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு தோணும். அந்த கதை கருவை வடிவமைக்கிற விதமாக அந்த நபர் அதை எழுதவோ இயக்கவோ செய்யணும். அதுக்கு பிறகு அந்த கதைக்கு வந்து முதலீடு செய்ய ஒரு தயாரிப்பாளர் வேணும். அந்த கதைக்கு உயிரோட்டம் தரும் விதமாக நடிகர்கள் நடிக்கணும். அடுத்து இரவு பகலாக ஒளிப்பதிவாளர்கள், இசையமைப்பாளர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் இப்படின்னு பலதரப்பட்ட மனிதர்களோட உழைப்பு அங்கே இருக்கு. அப்படிதான் ஒரு திரைப்படம் உருவாகுது. அந்த வகையில் இந்த திரைப்படத்தில் உழைத்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக தம்பி யுவராஜுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு படம் வந்து திரையில் 2 அல்லது 3 மணி நேரம் ஓடும். ஆனால் அதோட தாக்கம் பார்த்தீங்கன்னா பல வருடம் கூட இருக்கும். தொடர்ந்து தம்பியும் நானும் இது மாதிரி நல்ல வெற்றி படங்களை தயாரிக்கணும்னு தம்பிகிட்ட கேட்டுக்கிறேன். தொடர் வெற்றிக்கு மத்தியில் ஒன்ஸ் மோர் வெற்றியை இந்த ஒன்ஸ் மோர் திரைப்படம் தேடி தரும்னு சொல்கிறேன். மீண்டும் இந்த படம் வெற்றி படமாக இருக்க வேண்டும் என்று என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். யாரில் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? ஓகே, நான் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணி வரல, டக்குன்னு வந்து ஒரு சின்ன பேனிக்கில் இருக்குது. ஸோ பேசிக்காக வந்துட்டு ஒன்ஸ் மோரில் ஐ திங்க் அர்ஜுன் ப்ரோ அதுக்கப்புறம் நிறைய டான்ஸ் ஆடிருக்காருன்னு நினைக்கிறேன். பட் ஐ திங்க் ஒன்ஸ் மோர் பண்ணும்போது தட் வாஸ் இஸ் ஃபர்ஸ்ட் சாங் டு டான்ஸ். இஃப் ஐம் நாட் அறியாமல் அவங்களுக்குள்ள இருக்க அந்த குழந்தை வந்து வெளியே வந்துருவாங்க. அவங்க கைத்தட்டுறதை பார்க்குறதே அவ்வளோ அழகாக இருக்கும். கலாக்கா அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஒன்ஸ் மோர் மறுபடியும் லைஃப்பை வந்து காலேஜுக்கே கொண்டு போயிடுச்சு. நான் படம் பார்த்தப்ப தம்பிட்ட தான் சொன்னேன், தம்பி லைஃப் அப்படியே பின்னாடி போய் ஒரு 25 வருஷத்துக்கு பின்னாடி போயிட்டு நானும் அவரும் காலேஜ் லைஃப் வந்து இந்த மாதிரி என்ஜாய் பண்ணியிருந்துருக்கலாம், மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா ஸ்கூலில் ஒன்றா படித்தோம், காலேஜில் அவங்க தனியாக நான் தனியாக படித்தோம். எங்கே எப்படி பண்ணீங்க, ஒன்றா படிச்சிருந்தா லைஃப்பை இதேமாரி கொண்டு போயிருக்கலாமே அப்படி சொல்லி. ஏன்னா தினம் லைஃப்பில் வந்து லவ் ஒன்ஸ் மோர் தான். எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் காலையில் ஆரம்பித்தா நைட்டு முடியும் போது
முடிஞ்சிடும், எல்லாமே முடிஞ்சிடும். அப்போ தான் லைஃப் ஸ்மூத்தாக இருக்கும். லைஃப் ஒன்ஸ் மோர், லவ் ஒன்ஸ் மோர், ஆல்வேஸ் ஒன்ஸ் மோர். ஒன்ஸ் மோர் இஸ் சூப்பர். இந்த படமும் அதே மாதிரி தான். ஏன்னா நம்மளோட நினைவுகளை வந்து ரொம்ப ரொம்ப பொக்கிஷமாக கொண்டு வந்துட்டுருக்கு. அந்த வகையில் ரொம்ப ரொம்ப அருமையான படம். ப்ரொடியூசர் சார் வந்து எங்கே நம்ம சொல்லவே வேண்டியதில்லை. அவரோட ரசனை முழுக்க படத்தில் இருக்குது. அது வந்து நல்லா வெளிப்படையாக தெரியுது. அப்புறம் தம்பி சூப்பர்மா. உண்மையுமே வில்லனாக பார்த்துட்டு அந்த கரகரப்பான குரலுக்கு பின்னாடி இப்படி ஒரு மென்மையான லவ்வை பார்க்குறப்ப ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சூப்பர். அதிதி மேம், சோனா மேம் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணிக்க. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. நம்மளும் இந்த மாதிரி தான் இருப்போமோன்னு ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டே படம் பார்க்குறோம். அது சாத்தியமே கிடையாது. இருந்தாலும் சரி, நம்ம லைஃப் அப்படி தான், நம்மளும் இன்னும் வந்து லவ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சூழ்நிலை உருவாக்கியிருக்கு. எனிவே சூப்பர். வாழ்த்துக்கள், அனைவருக்கும் வாழ்த்துக்கள். எல்லோரும் ஆகஸ்ட் 28 படம் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள், நம்மளோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு படத்தை பார்க்கணும், என்ஜாய் பண்ணணும். தேங்க்யூ. ஜாலியாக இருந்துச்சு. சூப்பர், தேங்க்யூ. ஸோ அதை தொடர்ந்து இதில் ஒரு ப்ராமிசிங்கான ரோல் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஸ்டேஜில் பேசுகிறதே கொஞ்சம் லைட்டாக பதட்டமாக தான் இருக்கும். பட் குட் டு பி பேக் ஓவர் ஹியர். தேங்க்ஸ் சொல்ல ஆரம்பிக்கணுன்னா, என் பேர் அனுஷா பிரபு. நான் இதில் வந்து ஒரு சின்ன கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். அர்ஜுன் சாரோட சிஸ்டராக பண்ணியிருக்கேன் நான் இதில். ஸோ தேங்க்ஸ் லிஸ்ட்டில் வந்து ஃபர்ஸ்ட் டு ஆர் ப்ரொடியூசர் யுவராஜ் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட். அண்ட் நெக்ஸ்ட் விக்னேஷ் ஸ்ரீகாந்த் சார், என்னோட டைரக்டர். ஐ திங்க் எங்களோட ஜேர்னி ஃப்ரம் விழிகளில் அருகினில் வானம்ங்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிம்லேருந்து இப்போது ஒன்ஸ் மோர் வரைக்கும் வந்திருக்குன்னா இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் இஸ் பியூர் ஹார்ட் ஒர்க் அண்ட் அந்த ஃப்ரெண்ட்ஷிப். இந்த படம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கும்பலாக தான் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பண்ண படமாக தான் இருக்கும். அதனால எல்லாருக்குமே ஒரு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் ப்ராஜெக்டாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் அதித்தி மேம், அர்ஜுன் சார், Sona ma'am. It was such a lovely pleasure working with you, and all the very best for this project. I'm sure you'll be shown in a different light. Ma'am, it's going to be amazing year as well for you all. All the very best. To the DOP, Foxy, visual sense பயங்கரமா பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக வந்து படம் பாருங்கள் எல்லாருமே. அவருக்காகவே மட்டும் நிறைய பேர் வருவாங்க. பட் விக்னேஷ் சார் அண்ட் ஃபாக்ஸி சாரோட காம்போ வந்து ஒரு பயங்கரமான காம்போ. அது இந்த படத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. நாஷ் சார், லவ்லி எடிட்ஸ், லவ்லி கட்ஸ். ஹேஷம் சார், உங்கள் மியூசிக் இல்லைனா இந்த படம் வந்து எப்படி முன்னால் இன்னும் எலிவேட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு ஐ திங்க் ஆல் ஆஃப் அஸ் ஜஸ்ட் know about it. But thank you so much for coming into our project as a music producer itself. And to my co-actors, to everyone, press and media, உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். Once more 28th August தியேட்டர்ஸில் எல்லாருமே வரணும், பார்க்கணும். And bless us all. Thank you so much. It was fantastic working with her and the whole team. AD's love, seriously. And Arjun, little bit of role. Still we're trying to get a picture from with you, right? And it was a fantastic experience working in this film. Thank you once again to everyone, including the producer. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. அர்ஜுன் சார் இன்லாவை பண்ணியிருக்கேன். சங்கர் சார் பொண்ணுக்கு அப்பாவை பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். லவ்லி ஃபில்ம். எல்லாரும் தேட்டரில் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். $1 million வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஸ்டேஜுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணியிருக்கேன், ஸ்ரீகாந்தும் நானும். அண்ட் வந்து எமோஷ்னலாக இருக்குது. ஸ்ரீகாந்த் ஃபைனலி டேட் போட்டோம், கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ வந்து ஏன் இந்த எமோஷன்ஸ்னால், நான் வந்து ஸ்ரீகாந்தோட ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பார்த்துருக்கேன். ஸ்ரீகாந்தோட ஷார்ட் ஃபிலிம்ஸ் பார்க்கும்போதும் நான் வந்து ரொம்ப நல்லா இருக்கேன், அந்த பையனோட ஒர்க் பண்ணணுன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அந்த டைமில் தான் ஸ்ரீகாந்த் வந்து இந்த கதையை கொண்டு வந்தார். ஸோ படம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடச்சிது. அண்ட் வந்து இந்த படத்தில் எந்த எஸ்தெட்டிக்ஸ், இந்த படத்தோட போஸ்டர்ஸாக இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும், லிரிக்ஸாக இருக்கட்டும், இந்த படத்தில் என்ன விஷயங்கள் நடந்தாலும் அது வந்து எல்லாம் சூப்பராக இருக்குன்னு சொன்னாலும், இந்த படம் பெரிய பிளாக் பஸ்டர் ஆனாலும் அதுக்கு ஒரே காரணம் வந்து ஸ்ரீகாந்த் மட்டும்தான். ஏன்னா
ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு ஒரு 3 வருஷத்தோட பெரிய உழைப்பு இது. எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நான் கூட அதுக்கப்புறம் 2 படம் ப்ரொடியூஸ் பண்ணேன். இருந்தாலும் இந்த படத்துக்காக இந்த படத்தோட ரிலீஸ்க்காக எல்லாத்தையுமே முழுசா கொடுத்த ஸ்ரீகாந்துக்கு வந்து நான் வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா கம்பெனிக்குமே ரொம்ப ஒரு ஸ்பெஷலான படமாக இருக்கும். அண்ட் வந்து தேங்க்யூ ஸ்ரீகாந்த் ஃபார் ஆல் த யுவர் ஹார்ட் ஒர்க். ஆக்சுவலி சீரியஸாகவே இது வந்து உங்களோட எல்லா கஷ்டத்துக்கும் எல்லா உழைப்புக்கும் ஒரு பதிலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இப்போ பேச ஆரம்பிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இந்த படத்தை ஆரம்பித்ததுமே இந்த படத்தை நம்பி ஆடியோ ரைட்ஸ் வாங்கினேன் திங்க் மியூசிக் நிறுவனம். ஏன்னா அப்போ நாங்கள் சாங் எதுவுமே கம்போஸ் பண்ணலை. அப்போ எங்ககிட்ட வந்து சாங்ஸ் இல்லை. ஸோ அந்த டைமில் இந்த படத்தோட ஆடியோவை மிகப்பெரிய விலைக்கு வாங்கினேன் திங்க் மியூசிக் நிறுவனத்துக்கும் திரு சந்தோஷ் அவர்களுக்குமே பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா அப்போது நாங்கள் ஒரு 10 சாங்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஸோ இப்போ ஒரு 13 ட்ராக் இருக்குது படத்தில். அவங்க என்ன நம்பிக்கையில் இந்த ஆல்பம் வாங்கினாங்களோ அதை விட இந்த ஆல்பம் வந்து செம்மையாக பண்ணுன்றதை நம்புகிறேன். திங்க் மியூசிக்கோட டீம் எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் வந்து நேஷ் வந்து இந்த படத்தில் வந்து டெபியூ ஆகிறான் அப்படின்ற மாதிரி இருந்தது எனக்கு. லைக் வந்து ரொம்ப வருஷமாக நேஷ் எனக்கு தெரியும். ஸோ தெரிஞ்சது மட்டும் இல்லாமல் நேஷ் ஏதாச்சும் பண்ணணுன்ற ஆசை எனக்குள்ளே இருந்துச்சு. ஏன்னா நேஷ் சில விஷயங்கள் பண்ணி சில விஷயங்கள் சரியில்லாமல் போன டைம்லாம் இருந்திருக்கு. நிறைய அவனோட பெயின்ஸ் நான் பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட ஏதாச்சும் பண்ணியாகணுன்ற ஒரு ஆர்வத்தோட அந்த பையன் மூஞ்சில் எப்பயுமே ஒரு ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கணும். எதையாச்சும் பண்ணணும். சரி இதுதான் கரெக்டான படம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ டீசர்லேருந்து இப்போ நீங்கள் பார்த்த ட்ரைலர் வரைக்கும் செம்ம ஒர்க் நேஷ். ஆக்சுவலி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூத்துக்கு அப்புறம் இது பெரிய வெற்றியாக இருக்குன்றத சொல்லிக்கிறேன். அண்ட் வந்து யஷாம் ப்ரோ ஒரு மியூசிக்கல் லவ் ஃபிலிம்னு சொன்னதுமே இந்த படத்துக்கு கம்போசர்ஸ்க்கான விஷயங்கள் தான் நானும் ஸ்ரீகாந்த் நிறைய பேசியிருக்கோம். ஆனால் ஸ்ரீகாந்த் வந்து எந்த டைம்லையுமே இந்த ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுங்கன்னு சொன்னால் யஷாம் என்னங்க ஆப்ஷன் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு ஒரே ஒரு ஆப்ஷனை மட்டும் தான் கொண்டு வந்தார். ஸோ நீங்கள் கொடுத்துருக்க இந்த ஒர்க், இந்த ட்ராக்ஸ் எல்லாம் கேட்கும்போது, எவ்ரி ட்ராக் கேட்கும்போது எனக்கு வந்து பயங்கர செம்மையாக இருக்கேன்ற ஃபீல் எவ்ரி டைம் இருந்துகிட்ருக்கு. நான் வந்து நாட் ஒன்லி ஒரு ட்ராக், ஆக்சுவலி மிஸ்ஸோரித்திலேருந்து, இதயம்லேருந்து, கண்ணம்மாலேருந்து, இந்திராவிலேருந்து, ஸோ 13 ட்ராக் பேருமே நம்ம சொல்லலாம். அவ்வளோ பெரிய ஒர்க் இது. ஸோ இந்த படத்துக்கு அப்புறம் குறிப்பாக தமிழில் பயங்கர பிஸி ஆகிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நாங்கள் திருப்பி டேட் கேட்டாலுமே கிடைக்குமான்னு தெரியல, அவ்வளோ பிஸி ஆகிடுவீங்க. ஸோ செம்ம ஒர்க் பிரதர். ஆக்சுவலி ரொம்ப நன்றி. ஆக்சுவலி செம்ம ஆல்பம் இது. அண்ட் வந்து சோனா வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து இந்த படத்துக்காக வந்து வெயிட் பண்ணி இந்த படத்தில் டெபியூ ஆகணுன்றதுல ரொம்ப கான்சியஸாக அவங்களோட பெரிய ஹார்ட் ஒர்க்கை கொடுத்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக சொன்ன அந்த படம் வந்து உங்களோட எல்லா பேஷன்ஸுக்குமே ஒரு பதிலாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அண்ட் வந்து அதித்தி வந்து இந்த படத்துக்குள்ளே வந்ததுமே எனக்கு ஒரு சின்ன ஹாப்பினஸ் இருந்துச்சு. ஏன்னா அந்த படத்துக்கு முன்னாடி நாங்கள் வேற ஒரு ஆர்டிஸ்ட் போகலாமான்லாம் பேசிகிட்டு இருக்கும்போதும் சரி ஓகே, ஸோ இந்த பேர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கேன்னு சொல்லி ஃபீல் பண்ணும்போதும் அதித்தி வந்தாங்க. ஸோ கதை கேட்ட டைமில் இருந்து அதுக்கப்புறம் அதாவது இன்னைக்கு வரைக்குமே அவங்களோட சப்போர்ட் வந்து பெருசு. ஏன்னா வந்து இது சொல்லாமான்லாம் தெரில. என்னென்னா சில விஷயங்கள் இப்போ நம்ம ஒரு சின்ன சைஸ் ஆஃப் ஃபிலிம் தான், அது பெரிய பட்ஜெட் படம் கிடையாது. அவங்க அதுக்கு முன்னாடி மாவீரன் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து சேலரியுமே என்னென்னா இந்த படத்துக்கு ஒரு லிமிட்டேஷன் இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ நிறைய பேர் சொல்லலாம், நான் வந்து இல்லை நான் ஆர்ட்டுக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன்னு சொல்லலாம். ஆனால் அதை பண்ணுறது வந்து ஈஸி கிடையாது ஆக்சுவலி. ஸோ வந்து இந்த நம்பர் தான் இருக்குது, ஓகேவா? ஓகே சார், ஓகே அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு வந்தாங்க. ஸோ எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் ஒரு சின்ன ப்ரொடக்ஷன் ஹவுஸாக இருந்தாலுமே சூப்பராக இவ்வளோ தூரம் எங்களை ட்ரஸ்ட் பண்ணி, இந்த கம்பெனியை ட்ரஸ்ட் பண்ணி இந்த படத்தில் நடித்ததுக்கும் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்குமே ரொம்ப நன்றி அதித்தி. ரொம்ப தேங்க்யூ. அண்ட் வந்து அர்ஜுன் ப்ரோ ஆக்சுவலி ஸோ இந்த ஜேர்னி ரொம்ப பெருசு. கிட்டத்தட்ட நிறைய நாள் பேசியிருக்கோம், நிறைய நாள் வந்து ஃபீல் பண்ணியிருக்கோம். இந்த படம் கரெக்டாக வந்துடணும். ஏன்னா இந்த படம் வந்து அவர் ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம், அது எனக்கு ரொம்ப தெரியும். ஏன்னா ரைட் ஃப்ரம் த டே ஒன்லேருந்து இந்த படம் அவர் வந்து பெருசாக ஒர்க் ஆகணுன்றதுக்கு அவர் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காருன்றது எனக்கு அவ்வளோ கண்முன்னாடி இருக்குது. ஏன்னா நாங்கள் ஒரு ட்ரிபிள் கால் ஷீட் ஷூட் பண்ணாலுமே வந்து நடிச்சுக்கிட்டே இருப்பார். ஸோ வந்து இப்போ நீங்கள் வந்து நைட்டாக இருக்கட்டும், டேவாக இருக்கட்டும், எந்த டைமில் கூப்பிட்டாலுமே எந்த ஒரு சின்ன முகசுலிவும் இல்லாமல் ஒரு படத்தில் வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது ஒர்க் பண்ணேன். ஏன்னா நமக்கு தெரியும் ஒரு கால் ஷீட் நடிக்க சொன்னாலே அதுக்குள்ளே இருக்க டிஸ்டர்பன்ஸ்லாம் தெரியும். இப்போ 2 கால் ஷீட் 3 கால் ஷீட் போகும்போது கூட இல்லை ஓகே பண்ணிடலாம், பட்ஜெட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, பண்ணிடலாம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த படத்துக்காக அவர் கொடுத்த உழைப்பு வந்து பெருசு.
ஸோ அந்த உழைப்புக்கெல்லாம் இந்த படத்தோட வெற்றியை நாங்கள் திருப்பி தரணும்னு ஆசைப்பட்றோம். ஆகஸ்ட் 28 அது கண்டிப்பாக நடக்கும் பிரதர். ப்ராமிஸ், ப்ராமிஸாக சொல்கிறேன், கண்டிப்பாக நடக்கும். அண்ட் வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே பெரிய நன்றி. உண்மையாகவே ஒர்க் எல்லோரும் இந்த ஒரு 2 இயர்ஸ் கேப்பில் கிட்டத்தட்ட எல்லாருமே இந்த படம் எப்போ வரும்னு வெயிட் பண்ணி கேட்டு கூடவே சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் வந்து இந்த படம் வந்து நிறைய சின்ன சின்ன சூழலில் கரெக்டாக கொண்டு வர முடியாதான்னு யோசிக்கும் போதும் சரவணன் சாரோட சப்போர்ட் வந்து பெருசு சார். நான் வந்து இப்போது லைக் இந்த படத்தை வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஒரு டேட் போட்டு இந்த டேட்டில் ரிலீஸ் பண்ணலான்னு நினைக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணமாக நீங்கள் இருந்தீங்க சார். ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. அண்ட் வந்து விவேக் பிரதர் ரொம்ப தேங்க்யூ ஓவர்சீஸ்க்காக. அண்ட் வந்து எங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் டீம் நாகநாதன் அண்ட் வம்சி சார், ப்ரமோஷன்ஸ் வெங்கட், இப்போ நம்ம டீம் இருக்காங்களா? வெங்கட் மேலே வந்துரு, சாஜன், மணி. ஸோ வாடா, இவ்வளோ தான் இருக்கீங்களா? சரி, ஓகே. ரொம்ப பெரிய டீம் ஆக்சுவலி. ராம் வாடா, யாராவது இருந்தால் வந்துருங்கடா, மறந்துடுவேன். ஸோ இந்த சுதர்சன் நீ வந்துடுறா, வாடா வா, சும்மா ஜாலியாக வா, எல்லாம் வராங்கடியோ, வாடா அப்படி வாடா. ஸோ வந்து இந்த படத்தை ரிலீஸ்க்கு ஒரு லாஸ்ட்டாக பிளான் ஒரு ஷார்ட்டாக டைமில் பிளான் பண்ணும்போதும் கிட்டத்தட்ட அவுட்புட்டாக இருக்கட்டும், கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், ப்ரமோஷன் பிளானிங்ஸாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஒரு பேக் போனாக இருந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் வந்து இதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கிரியேட்டிவ் ப்ரொடியூசராக இருக்கட்டும், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இருக்கட்டும், ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர், இந்த படத்தில் முன்னாடி ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுக்குமே இப்போ அவங்கவுங்க பெரிய பெரிய இடத்துல இருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் அண்ட் ரொம்ப நன்றி. ஆகஸ்ட் 28 ஒன்ஸ் மோர் ரிலீஸ் ஆகுது. கொஞ்சம் ரொம்ப ஸ்பெஷலான படம், எமோஷனாகவும் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து ஒரு பெரிய ஜேர்னி இது. இந்த படத்தை கதை கேட்ட நாள்லேருந்து அதை பெரிய தேட்டரில் பார்க்கணுன்ற ஆசை கிட்டத்தட்ட நிறைவேற மாதிரி கிட்டத்தட்ட வந்தாச்சு. இன்னும் ஒரு கொஞ்ச நாள் தான் இருக்குது. ரொம்ப ஆனஸ்ட்டாக ஒரு ஜென்யூனான ஒரு ஃபிலிம் பண்ணியிருக்கோம். நான் வந்து பயங்கரமாக ஒன்று பண்ணியிருக்கோம் அப்படிலாம் சொல்ல, ஜென்யூனாக ஒரு படம் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஆனஸ்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கோம். எந்த ஒரு கிம்மிக்ஸும் இல்லாமல் ரொம்ப ஆனஸ்ட்டாக ஒரு அட்டம் ட்ரை பண்ணியிருக்கோம். பாருங்கள், பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். 28 ஒன்ஸ் மோர் தேட்டர் ரிலீஸ் ஆகுது. தேங்க்யூ. கூப்பிட்டு ஸ்கோரில் ஒரு 2 சாங்ஸ் ஆட் பண்ணேன், அதுக்கப்புறம் ஒரு போயம் ஆட் பண்ணேன். நான் வந்து ஏன்னா ஒரு படம் வந்து ரிலீஸ் தள்ளி போகிறப்போ நம்ம வந்து ஏதோ ஒரு பாயிண்டில் வந்து ஹெஷாம் வந்து சொல்லியிருக்கலாம், சரி பிரதர் இப்போ என்ன இது ஓகே இப்போ நீங்கள் ஃபைனல் ரிலீஸ் டேட் போடுறீங்களா, இதை நான் முடிச்சு கொடுத்துறேன்னு. பட் ஸ்டில் எப்போ போனாலும் இது நம்ம ஒர்க்குன்னு வெளியில் போகுதில்ல, அப்போ நம்ம இதை கடைசி வரைக்கும் மேஜிக்கலாக மாற்றிட்டே இருப்போம்னு அவர் அதை பண்ணார். ஸோ தேங்க்ஸ் பிரதர். அண்ட் நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க லைக் வந்து 1.5 வருஷம் உங்கள் ஒர்க்கு இன்னும் வெளில வரலையே அப்படின்னு. பட் எனக்கு அது பெருசாக என் மனசில் ஹிட் ஆகாமல் இருந்ததுக்கு காரணம் எவ்ரி 2 months நான் கொச்சிக்கு போய் அவர் கூட சேர்ந்து அழகாக 2 பாட்டை வாங்கிட்டு வருவேன். ஸோ நான் கான்ஸ்டண்ட்டாக க்ரியேட் பண்ணிகிட்டே இருந்தேங்கிற சந்தோஷத்தை எனக்கு கொடுத்ததும் ஹஷாம் தான். ஸோ தேங்க்யூ. அண்ட் அவர் ஒய்ஃப் ஐஷாவுக்கும் நான் தேங்க் பண்ணுறேன் என்னை ஹாஸ்பிட்டபிளாக வச்சுக்கிட்டதுக்கு. ஏன்னா வந்து நான் போய் அவரை போட்டு என்னமாவது பண்ணி நான் அந்த சாங்ஸ் வாங்கிட்டு இருப்பேன். அவரை வந்து பார்த்து பாவமாக என்கிட்ட வந்து கவலைப்படாதீங்க பிரதர், உங்கள் படம் சீக்கிரம் ரிலீஸ் ஆகிடும்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ தேங்க்யூ. அண்ட் இந்த படத்தோட சவுண்ட் டீம் ரஞ்சித் சார் அண்ட் உதய் சார், அவங்க 2 பேருக்குமே நான் வந்து தேங்க் பண்ணுறேன். அண்ட் அவங்க லைக் வந்து ரொம்ப லாஸ்ட் மினிட்ல நாங்கள் வந்து இதோட சவுண்டுக்கு நாங்கள் உட்கார்றப்போ ஃபைனல் ரிலீஸ் டேட் போட்டு பண்ணுறப்போ கூட இப்போ தான் நான் வந்து ப்ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு வரேன். அவங்க பண்ணியிருக்கிற ஒர்க் ரொம்ப மேஜிக்கலாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அவங்க பண்ணியிருக்கிற ஒர்க். ஸோ தேங்க்ஸ் சார். சப்டைட்டில்ஸ் பண்ண சஜித் அண்ட் சப்டைட்டில்ஸ் படத்துக்கு அவங்க சப்டைட்டில் பண்ணியிருக்கிறது ஒரு வகை, அண்ட் படத்தோட பாடல்களுக்கு அவங்க சப்டைட்டில் பண்ணியிருக்கிறது ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. தேங்க்யூ சஜித் ப்ரோ. இன்னும் ரொம்ப ஸ்பெஷலான பர்சன் வந்து இந்த படத்தில் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ண டிபார்ட்மெண்ட் இந்த படத்தோட போஸ்டர்ஸ் பண்ண கௌதம். ஏன்னா ஒரு போஸ்டர் பண்ணுறப்போ நான் கம்ப்ளீட்டாக நான் ஒரு செட் ஆஃப் ரெஃபரன்ஸ் வச்சுருந்தேன். அண்டு நாங்கள் ரொம்ப நான் சொன்ன மாதிரி ரொம்ப